நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கிற சண்டை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். புதிய அதாவது மேலை நாடுகளில் இருக்கின்ற பாணியில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக பல்வேறு அம்யூனிஸ்மெண்ட் பார்க் இங்கே உருவாக்கியிருக்கிறார் அருமை தம்பிகள். இந்த நிகழ்வு என்பது இந்த பகுதியில் உள்ள குடிவாசிகளுடைய அவருடைய குழந்தைகளுக்கும் ஏன் முதியவர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் இது பயன்பெறுகின்ற ஒரு வகையில் இந்த விளையாட்டு அரங்கம் சிறப்பாக செயல்படும். இந்த அரங்கத்திற்கு உரிமையாளர்கள் இருக்கின்ற ஹரீஷ் மற்றும் அவரோடு இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த அரங்கம் இங்கே சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வட்டச் செயலாளர் அருமைத்தம் அண்ணாதாசரோடும் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த திறப்புழாவிலே பங்கு பெற்றிருக்கின்றார். ஆக இந்த குடிவாசி சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், மூத்தவர்கள், மூத்த முன்னோடிகள் அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தமைக்கு அவள் எல்லோரையும் பாராட்டி நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நுளம்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஷார்ட் ஸ்குவாட் அப்படின்ற அந்த ஒரு பிக்கிள் பால் கோர்ட் ஒன்று இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க, இங்கே இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கேம் விளையாடுறதுன்றது பொழுதுபோக்குங்கிறது ஒரு சைடு, பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. ஏன்னா நம்மளே நிறைய பேரை பார்க்குறோம், ரொம்ப கம்மி ஏஜில் வந்து இப்போது இறந்து போகிறாங்க. நிறைய பேர் நம்ம சினிமாலையும் பார்த்துருக்கோம், வெளியிலையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உடம்பை பார்த்துக்கணுன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ எல்லாருமே உடம்பை பார்த்துக்கணுங்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டு. ஸோ எல்லாருக்கும் வாக் போக இடம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பார்ட்மெண்ட்டில் எந்த நேரத்தில் போகிறதுக்கான வசதிகள் இல்லாமலும் இருக்கலாம், ரோட்டில் நடக்கிறதுக்கும் சில நேரங்களில் மேபி கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமுக்குலாம் இது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது இந்த பொதுநலத்துக்கு என் சுயநலமும் கலந்துருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஷட்டில் கோர்ட் வச்சுருக்கேன் தாம்பரம் கிட்ட, சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா அதில் மெயின் பாயிண்ட் வந்து அதுதான், என்ன தான் இது பொழுதுபோக்காக இருந்தாலும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே விளையாடணுன்றது தான் என்னுடைய இது. அண்ட் இதில் பார்த்தேன் இந்த கோர்ட்டில் வந்து நீ பெயின் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்கறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா அஃப்கோர்ஸ் நிறையா விளையாடும்போது மேபி சில பேருக்கு வரலாம், பட் அதுவும் இதில் வரலன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தது. அண்டு ஒரு ஏன்னா இது வந்து விளையாடும்போது நானும் ஷட்டில் விளையாடுவேன். ஸோ நான் பார்த்துருக்கேன், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அடிச்சுக்கிற சண்டை இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய இதுவாக இருக்கும், அவுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம், அந்த இதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிவியில் தெரியுது அந்த எது அவுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஏமாற்ற முடியாது. அந்த மாதிரி நிறையா இதுவும் இதில் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா பிக்கிள் பால் நிறையாவே பிக்கப் ஆகிட்டு இருக்குது இப்போது. வெல்வெயிட் எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் வந்து அந்த கோர்ட்டும் போட்டுட்ருக்காங்க, நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீனிவாசன், நான் வந்து CEO ஆஃப் ADK ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அண்ட் POW Gamers Park and Kids Play Zone. இந்த ரெண்டு கம்பெனி வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து கேம் சென்டர்ஸில் வந்து கிட்ஸ்க்கு வந்து விளையாடுற மாதிரி இருந்தது. பட் இப்போ அடல்ட்ஸ்க்கும் விளையாடுற மாதிரி இருக்கணும்னு வந்து இன்டிகிரேட்டடாக ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 பிக்கிள் பால் கோர்ட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு கேம் சென்டர் இருக்குது. எங்கே வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியா, ஆர்கேட் கேம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 12 ஆர்கேட் கேம்ஸ் இருக்குது. கொஞ்ச நாளில் வந்து இங்கே ப்ளே ஸ்டேஷனும் வந்துடும். அது தவிர்த்து 2 பிக்கிள் பால் கோர்ட்ஸ் இருக்குது. இந்த கோர்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது 8 லேயர் ஆஸ்ஃபால்ட் கோர்ட்டு, விச் மீன்ஸ் தட் நாளைக்கு உங்களுக்கு எப்போ விளையாடினாலும் உங்களுக்கு நீ பெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. வேறு குஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோட வந்து கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் கோர்ட் AI இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் தட் இன்னைக்கு டேட்டில் வந்து நீங்கள் ஸ்கோரிங் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். யார் விளையாடினாலும் நீங்கள் லைவில் உங்களுக்கு தோன்றது இல்லை இது ஸ்கோர் தப்பாக இருக்குன்னா நீங்கள் இமீடியட்டாக பட்டன் அமுத்திட்டு
அந்த கேமராவோட லாஸ்ட் 30 செகண்ட்ஸோட வியூ பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே ஏஐயில் ஒரு அப்கிரேட் வந்துட்டுருக்கு, இதில் வந்து அதுவே சொல்லிவிடும் இந்த பாயிண்ட்டாக இல்லையான்னு. ஸோ இதெல்லாம் சில நியூ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். டவுன் த லைன் ஒரு 3 monthsல வந்து இங்கே ஒரு ஆட்டோமேட்டட் கோச் வரப்போகுது. விச் மீன்ஸ் தட் நீங்கள் விளையாடணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுவே பால் த்ரோ பண்ணி உங்களை கோச் பண்ண வைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சிறுசேரி வேறு கிரேட்டர் நோய்டாவில் இன்னும் 2 பிரான்ச்சஸ் வரப்போகிறது. சிறுசேரியில் 1 acre லேண்டில் பெரிய கேம் சென்டர் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து சாஃப்ட் ப்ளே ஏரியா, ஆர்கேட் கேம்ஸு, போலிங் ஆலி, பிக்கிள் பால் கோர்ட், ஒரு 6 கோர்ட்டு, டர்ஃபு எல்லாமே ஒரே இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மோஸ்ட்லி Jan-Feb லைவ் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வாங்க, ஒரு வாட்டி விளையாடி பாருங்கள். உங்களுக்கு இந்த கேம் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஏன்னா நீங்கள் விளையாடிட்டு குழந்தைகள் உள்ளே விளையாட விட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். என் பேர் அருண்குமார். நான் வந்து இங்கே ஏடிகேவோட ஸ்போர்ட்ஸில் வந்து சிஓவாக இருக்கேன், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். ஸோ நம்மளோட இப்போ நிறைய பாயிண்ட்ஸ் சாரும் சொல்லிட்டாரு, டிஜியும் சொல்லிட்டாரு. இது இல்லாமல் என்ன நியூ பாயிண்ட்ஸ்னால் அப்கிரேட் ஆஃப் கோச் தான். இப்போ நமக்கு இது என்னென்னா, இது எல்லாமே கோச்சிங்கோட கிட்ஸோட கோச்சிங் ப்ளஸ் அடல்ட்டோட கோச்சிங் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இவங்க மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் இதுதான், அதை ஆட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் பிரான்ச், அப்கமிங் பிரான்ச் சிறுசேரி எப்படின்னா ஒரு கேம் வில்லேஜ் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கேம் வில்லேஜ்னா எப்படின்னா, இங்கே வந்து ஜஸ்ட் பிக்கிள் பால் கோர்ட் அண்ட் ஒரு கிட்ஸோட கேம்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்க. இப்போ அங்கே போகிறப்ப வந்து மல்டிபிள் கேம்ஸ் இருக்கும். ஒரு வாட்டர் பார்க் இருக்கும், வாட்டர் கேம் இருக்கும். வேறு கிட்ஸ் வந்து வாட்டர் கேமும் விளையாடலாம், ப்ளே ஜோனாக விளையாடலாம். அது இல்லாமல் வந்து ஸ்கேட்டிங் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஸ்கேட்டிங் கோச்சிங் நடக்கும், ஸ்விம்மிங் கோச்சிங் நடக்கும், ப்ளஸ் இதோட கோச்சிங் நடக்கும். அது இல்லாமல் கிரிக்கெட்டோட டர்ஃபும் வருது. ஸோ கிரிக்கெட் கோச்சிங் நடக்கும். இது இல்லாமல் ப்ளஸ் இங்கே சாஃப்ட் ப்ளே ஏரியா, ஆர்கேட் கேம்ஸ் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வரும்போது அவங்க கிட்ஸ் அங்கே விட்டுட்டு அவங்களோட செல்ஃப் டைம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்க கிட் ட்ரைனிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது.